டக்குனு விஜய் முகத்தில் பார்க்கிறேன்னு சொல்லி இந்த பாடலை கேட்டா இந்த இளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படின்னு ஒரு வரி அந்த பாட்டுல இருக்கு. ரொம்ப தினேஷை நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துறேன். ரொம்ப நான் வந்து ராஜமுருகனோட சேரும்போது எல்லாமே பிரச்சனையா தான் வரும். நான் வந்து கார்பரேட் பேக்கேஜ் ஒன்று ஆரம்பிக்கும் போது என்னோட மனைவி வந்து சொன்னாங்க, அவங்க தம்பிக்கு வேற வேலையே கிடையாது. சென்சார் படம் பார்த்துட்டு அந்த சென்சார் அதிகாரி எழுந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சி இந்த மாதிரி சமூக பொறுப்பு மிக்க வரிகளோடு இருந்த ஒரு பாட்டையும் படத்தையும் இப்பதான் பார்க்குறேன்னு ஆனா ஒரு ரேப் கலைஞனுக்கு அந்த குரல் வளம் இருக்கணும், உடல் பலம் இருக்கணும், எழுத்தாற்றல் இருக்கணும், அரசியல் அறிவு இருக்கணும், தத்துவ பின்புலம் இருக்கணும். இவ்வளவும் தேவைப்படுது. இவ்வளவும் தேவைப்படக்கூடிய ஒருவராக தினேஷ் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று தானே தானே நானே அழகான ஆசை துடிக்க தன்னானே தன்னே ஐம்புறனும் போர்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் எடுத்து போச்சு கடவுள் தினசரி மன்பதை காட்சி ஆற்றில் படுத்து ஆடை கொண்டுட்டேன். அவர் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராப்பர் அப்படின்னு இலக்கியங்கள், அதாவது போராட்ட வடிவங்களை இலக்கியம் எப்பவுமே வந்து அதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைப்பேன். அதே போல இலக்கியத்தின் மீது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம சாதாரணமா பார்க்குற ஒரு பார்வையை ஒரு மாற்று பார்வையாக பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இலக்கியத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே எனக்கு இருக்கும். அந்த வகையில தன்னுடைய நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய கவிதையின் மூலமாக ஒரு நிகழ்வுக்கும் தன்னுடைய கவிதைகள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக ஒரு போராட்ட வடிவத்தை வந்து இப்ப பேசக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல கவிதைகள் மீது எப்படி இப்படியெல்லாம் ஒருத்தவங்களால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்த ஒரு கவிஞர் வந்துட்டு யுகபாரதி அவர்கள். அவருடைய ஒரு சின்ன ஒரு கவிதை தான், அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு படிக்கும்போது ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா அதை யோசிக்கும் போது அது இன்னும் ஒரு ஆழமா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஒண்ணு, யார் கையால் நீர் ஊற்றினாலும் முடிஞ்சு கொள்கிறது வேர், எந்த மண்ணில் நட்டாலும் இனிக்கவே செய்கிறது கரும்பு. இந்த ஒரு கவிதை வந்துட்டு எனக்கு சாதாரணமா யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா இதை யோசிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் சரி, கவிதைகள் மூலமாகவும் சரி, மக்களுடைய பிரச்சனைகளையும் இல்ல மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வரும் கவிஞர் யுகபாரதி அவர்களை சிறப்பு ஆற்றுவதற்காக அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமாக பத்திரிகையாக இருந்த ஒரு பத்திரிகை கூட்டத்தை நடத்தி மொத்த தமிழ்நாட்டினுடைய மௌனத்தையும் கலைச்சிட்டாங்க. அதுக்கு இடையில வந்து தம்பி வந்து ராஜமுருகன் வந்து கூப்பிட்டாங்கன்னா மௌனம் கலைப்போம், கேசட் வெளியிட போகிறோம், ஒரு பாடல் வெளியிட போகிறோம், நீங்கள் வந்து பண்ணணும்னே. இல்லைடா, போர் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தானே சொல்லணும் இல்லையா? போர் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிற போது எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டான்னு நான் கேட்டேன். வந்து சிரிச்சுட்டே சொன்னான். அவன் வந்து எப்போதுமே கூட்டத்துக்கு கூடும்போது நேரடியாக கூட்டத்துக்கு வாங்க போட மாட்டான், நம்ம தவிர்த்து உண்டு. எங்கே இருந்தாலும் போனால் பாவசீனத்தில் செய்தி படிச்சுக்கலானேன்னு ஆரம்பிப்பான். அவனை ஆமாப்பா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப இருக்கு, அவனுமே பேச மாட்டேங்கிறான். ஆமாண்ணே, அவனுமே பேச மாட்டேங்கிறான், நம்மளாவது பேசணும்ண்ணே, கண்டிப்பா பேசணும்ப்பா, நீங்க வந்து பேசுங்க. அந்த மாதிரி மாட்டினதுதான் நான். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல பேர் பார்த்தேன், குமார் ராஜா சேர்த்து ஒரு மாதிரி காப்பாத்திடுறேன் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தேன் தோழர் கோபி நயினார், ஓகே அவரு அதை விட காப்பாத்திடுவாரு. அதுக்கடுத்து பேர் பார்த்தேன் செல்வா பேர் இருந்தது, கண்டிப்பா டோட்டலா மொத்தத்தையும் முடிச்சுவாரு அப்படின்னு நினைத்து, ஆனால் இந்த கூட்டத்தில் நான் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு உடல்நிலை சரியில்லாத போது வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் செல்வாவினுடைய பேச்சை கேட்பதற்காக. அரங்கத்துல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா, புரட்சி சாத்தியமே இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டு எல்லாரும் கலந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இவ்வளவு சின்ன அறையில ஒரு மைக்கு கூட சரியில்லாத இடத்துல இவ்வளவு இளைஞர்கள் கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையை புரட்சிகரமான மாலையாக மாற்றி இருக்கிறீர்கள். இதுவே வந்து நம்முடைய மௌனத்தை
கலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக இருந்தது. எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. இந்த பாடலை கேட்டா இந்த இளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படின்னு ஒரு வரி அந்த பாட்டுல இருக்கு. ரொம்ப தினேஷை நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துறேன். ரொம்ப அற்புதமான இப்போ அந்த பாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராக் போர்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பத்திலாம் நான் கொஞ்சம் பேசுறேன். ஏன்னா மொத்த அரசியலையும் செல்வா அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அமரன் படத்தை பத்தி எல்லாம் பேசினாரு. எனக்கு இது புரிஞ்சிருந்துச்சு. அமரன் நம்மளும் பாட்டெல்லாம் எழுதிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த ராஜ்குமார் பெரியசாமி எடுத்த படத்துக்கு நம்மளோட படத்துக்கு பாட்டு கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்ல வந்த செய்தி என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான். ஒரு திரைப்படமாக இருக்கிற பொழுது மக்கள் அரசியலை எந்த விதத்தில் அது பாதிக்கிறது, எந்த நோக்கத்தோடு இந்த சினிமா வணிக சினிமா வந்து நம்மளை மடைமாற்றி அழைத்து கொண்டு போகிறது என்பதை வந்து பார்க்கிற போது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அது. அந்த படத்தை வந்து பார்க்கிற பொழுது அமரன் படம் இல்லை, பேட்டை இல்லை, நான் சொல்றது எல்லாமே பிரச்சனை என்னன்னா எல்லா படத்தோடையும் நம்ம சம்மந்தப்பட்டதுனால இப்ப விடுதலை 2 வேற வரப்போகுது. கலைஞர் விடுதலை 2 பத்தி ஏதோ சொல்லிட்டாரு. ஏன்னா அது ஒரு புரட்சிகர படம். அதனால என்ன எங்க பேசினாலும் எப்படி பேசினாலும் மாட்டிக்குமோங்கிற பயத்தோடைய நான் வந்து ராஜமுருகனோட சேரும்போது எல்லாமே பிரச்சனையா தான் வரும். நான் வந்து கார்பரேட் பேக்கேஜ் ஒன்று ஆரம்பிக்கும் போதே என்னோட மனைவி வந்து சொன்னாங்க, உங்க தம்பிக்கு வேற வேலையே கிடையாது, உங்களை வேற சேர்த்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். தமிழ் சினிமாவில் இடதுசாரி அரசியலை தைரியமாக முன்வைக்கக்கூடிய வெகு சில இயக்குநர்கள் என் தம்பி முன்னால் இருக்கிறார் என்பது எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, களத்தோடு இணைந்து பணியாற்றுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஜிப்சியில் ஒரு பாட்டு நாங்கள் இருந்தோம், வெரி வெரி பேட் டு த கோர் அப்படின்னு. அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாடி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகும்போதே சொன்னேன், தம்பி இது ஹிட் ஆயிடுச்சு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். இவங்க ஹிட் ஆகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் யாரெல்லாம் களத்தில் ரெண்டு போராடிட்டு இருக்காங்களோ எல்லாரையும் விட்டு ஒரு காணொலியை கரெக்ட் பண்ணி எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணான். நான் அப்பவே சொன்னேன், இது உன்னோட ஆர்வத்துக்கு அளவுலாம் போயிட்டு இருக்கு. யாரும் எல்லாரும் நம்ம தோழர்கள் எல்லாரையும் வளர்ந்து தொடர்பு எல்லாரையும் கூப்பிட்டு அதில் எடுத்துட்டான். என்னையும் வேற அதில் வச்செல்லாம் எடுத்துதான். நான் சொன்னேன் அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் வந்த பிறகு நல்ல கண்ணு தோழர்லாம் அதில் இருந்தாங்க. நான் சொன்னேன், இவனோட ஆர்வத்தின் அளவெல்லாம் போயிட்டு இருக்கு தம்பி, நம்ம எடுத்துக்கிட்டு வந்து படம் வெரி வெரி பேடுன்னு ஒரு செய்தியை சொல்கிறோம், ஒரு கருத்தை சொல்கிறோம், அது மக்கள்கிட்ட போய் சேரணும் ரைட்டு. ஆனால் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது மாதிரியே சென்சார் அந்த படத்தை அந்த பாட்டை கட் பண்ணிட்டாங்க. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் மட்டுமே நம்மை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய மௌனத்தை கலைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இருக்கிறது. தோழர் செல்வா அவர்கள் சொன்னது மாதிரி 60-70களிலாம் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கங்கள் கூட ஒரு சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அது வந்து இந்த வணிகத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிற அதே சூழலில் அரசியல் எவ்வளவு தூரம் வணிகமாகிவிட்டது என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல யோசித்து பாருங்கள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூலை வெளியிடுகிறார்கள். அதிலே அந்த புத்தகம் எப்படி விற்கப்படும் என்பதற்காகவே அது தயாரிக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது எவ்வளவு அபாயகரமான ஒரு சூழலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த கார்பரேட் கைகளுக்குள் நம்முடைய சமூகம் சின்னாவனமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்தெல்லாம் நம்முடைய மௌனத்தை நாம் கலைக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மௌனத்தை நாம் கலைக்கவில்லை என்றால் யாரோ எதையோ கத்திக்கொண்டே இருப்பார்கள். நாம் கேட்கிறவர்களாக மாறி போயிடுறோம். ரொம்ப கவனமாக நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணத்தை எட்டியிருக்கிறோங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் இந்த பாடலை பற்றி சொல்லணும். முதல்ல தமிழில் வந்து இந்த ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோகி பி மலேசியா ரேப்பர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பண்ணார் இந்த மடைந்தர் வந்து அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்போ நான் வந்து அந்த ஒரு பாட்டு பண்ணி எனக்கு தெரியும். ரேப்னா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. வெற்றிமாறன் வந்து எப்போதுமே இந்த மாதிரி முனைந்து சில காரியங்களை செய்வதில் ரொம்ப ஆர்வம் கட்டுவார். அவரோட இந்த மாதிரி யோகி பின்னு ஒருத்தர் பண்ணுறாரு, அவரோட நீங்கள் சேர்ந்து எழுதணும்னு சொன்னார். என்ன படம்னா இந்த பொல்லாதவன் படம். அவர் வந்தார். ஒரு 15 நாள் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் ரூம் போட்டு நான் எப்பெல்லாம் போகிறேனோ அப்போல்லாம் அவர் தூங்கிட்டு இருப்பார். அப்புறம் ஏன் சொன்னால் தலை கொஞ்சம் எட்டைக்கார தூங்கி அப்படின்னாரு. இது பாட்டு பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எனக்கு தெரியல. அவர் பண்ணது அந்த மனிதருக்கு மட்டும்தான். அப்புறம் அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதுவார். அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதிட்டு
அதை வேகமாக வாசிப்பா எனக்கு புரியாது. ஏன்னா தினேஷ் இதுலேயே சில இதில் பாடும்போது புரியாமல் இருந்துச்சு எனக்கு. அதுக்காக தான் பாட்டை அனுப்ப சொல்லி அப்புறம் லிரிக் பேப்பர் வச்சு படித்து பார்த்துருக்கேன். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, தமிழில் எல்லாமுமாக எழுதிவிட முடியும், ரேப் தமிழில் எழுத முடியும். அதற்கு ஒரே ஒரு உத்தியை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 10 நாள் 15 நாள் போயிட்டே இருந்துச்சு. யோகிபி வந்து டெய்லி இங்கிலீஷில் பாடிக்கிட்டே இருப்பார். இவர் எப்படியும் நம்ம எழுதி தான் முடிச்சாகணும் அப்படின்னோடனே, வெற்றிக்கு அது முதல் படம் ரொம்ப பதட்டமாக வேற இருந்தார். எப்படியாவது முடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வேகமாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வேகமாக பாடினார். தன்னானே தானே நானே, தன்னானே தானே நானே, தான நானே தான நானே, தன்ன நானே தான நானே சொல்கிறேன். அது இங்கிலீஷில். இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அவர் சொன்ன எல்லா சந்தத்தையும் டக்குன்னு நான் தமிழில் சந்தமாக மாற்றிட்டேன். தன்னானே தானே நானே, அழகான ஆசை துடிக்க, தன்னானே தன்ன நானே, ஐம்புறனும் போர் துடுக்க, கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு, கடவுள் தினசரி மன்பது காட்சி ஆப்பிள் படுத்து ஆடை கொண்டுட்டேன். அவர் சார் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராப்பர் அப்படின்னு 15 நாளா உட்காந்து யோசிச்சு பண்ணேன். நீங்க ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். 5 நிமிஷத்துல பண்ணலாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சந்த அமைப்பு வந்து எப்படி ஒழுங்காக, அதாவது ஒரு பொருள் மெட்டீரியலோட எப்படி ஒழுங்கு சந்தத்தோட அமையுங்கிறத வந்து அது முதல் முறையா அது கண்டுபிடிச்சு முடியுது. இதை பாடுறதுக்கு வந்து இப்போ அதுக்கு ஒரு 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 குரல் தேவைப்படுது. இயல்பாக எல்லாராலும் இப்போ தினேஷ் வந்து பாடக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு குரல் தேவைப்படுது. அது வந்து அது என்ன சொல்லப்போனா ரேப்ல வந்து பல வகைகள் இருக்கு. நீங்க அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய விஷயம், கருத்தியலாக சொல்லக்கூடிய விஷயம், பட்ட வழிகளை சொல்லக்கூடிய விஷயம், இப்படி நிறைய இருக்கு. அது வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. அதை நம்ம வந்து தமிழ் ஃபோக்கோட கலந்து இப்போ நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வரவேற்கப்பட்டு எல்லாமே கலந்து வரணும். இப்போ இந்த இது எளவுக்கெல்லாம் எஜமானன் யார் அப்படின்னு ஒரு வரி அவர் போடுறாரு அப்படின்னா, அதுக்கு எய்பாக தமிழ்ல வந்து எழுதணும். சமீபத்தில் வந்து இலங்கையில இருந்து ஒரு தம்பி ஒருத்தன் வாகி சந்திராசையான்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் திடீர்னு வந்து ஒரு ஒரு ரேப் ஒன்று பாடி அது வந்து வைரல் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது மிகப்பெரிய இதாயிடுச்சு. நான் எதாச்சியா வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது என் பொண்ணு தான் அதை காமிச்சு, இப்போ அதை பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, நீங்களும் எழுதுறீங்க பாட்டுங்க சரி. அது ரொம்ப ட்ரெண்டாக அவங்க இருப்பாங்க இல்லையா போதும். அது கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எழுதினேன் முகநூலில். அது வந்து அந்த பையனுக்கும் தெரிஞ்சு, ஆனால் நான் உங்கள் தெருவுக்கு ஒரு 3 தெருவு தள்ளி தானே இருக்கிறேன், நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்தபோது அவன்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த சந்தங்கள் வந்து எப்படிப்பா பிரித்து நீ பாடுறேன் அப்படின்னு கேட்டேன். உனக்கு இயல்பாகவே நல்ல சந்தம், தெளிந்த சொற்களோட நீ எழுதுறியே, நீ எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன். நான் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறேன்னா, நான் இலங்கையில் வந்து எங்கள் வீடு வந்து நல்லூர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு. டெய்லி காலையில் அருணகிரிநாதருடைய பாட்டு போடுவாங்க. அத்தை திருமுத்து திருநகை திருப்புகழ் பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். இது நல்லா இருக்கு இந்த சந்தம், இதுலேயே நம்ம ஒரு லவ் பாட்டு மாதிரி ஒரு பெண்ணை வந்துச்சு எழுதுனா என்னன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி எழுதி அந்த தான் நான் ரேப்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே அருணகிரிநாதரே மிகச்சிறந்த தமிழில் ரேப் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவன் புகழ் சொன்னான். ஆனால் அந்த சந்தத்துக்குள்ள நீங்கள் வார்த்தையை இட்டு நிரப்புவது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு கருத்தியலாக இப்போ வந்து தினேஷ் எழுதியிருக்கக்கூடிய இந்த வரிகள் வந்து நிறைய எனக்கு பிடிச்ச வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து பண்ணியிருந்தாரு. நீங்கள் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டி உற்சாகம் பண்ணாதான் அடுத்த இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ அவரே மெட்டமைச்சு அவரே எழுதி அவரே பாடுறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா. எனக்கு வந்து பாட வராது, அது மெட்ட போட்டா எழுதிடுவேன், ஆனால் பாடவே முடியாது. ஆனால் ஒரு ரேப் கலைஞனுக்கு அந்த குரல் வளம் இருக்கணும், உடல் வளம் இருக்கணும், எழுத்தாற்றல் இருக்கணும், அரசியல் அறிவு இருக்கணும், தத்துவ பின்புலம் இருக்கணும். இவ்வளவும் தேவைப்படுகிறது. இவ்வளவும் தேவைப்படக்கூடிய ஒருவராக தினேஷ் தன்னை மாற்றிக்கொண்டார் என்று நான் சொல்லுவேன். அதனால திரைப்படங்கள் வந்து எழுதணும் நான் கேட்டுக்கிறேன். திரைப்படத்துக்கு இந்த மாதிரி படம் நீங்க எழுதுவேன், இந்த படம் வேற எழுதக்கூடாது. டக்குனு விஜய் முகத்தில் அம்பேத்கரை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தயாராகிற தம்பிகள் அண்ணன் ராஜமுருகனுடைய வழிகாட்டுதலின் பேரில் நல்ல அரசியல் காரணம் அரசியல் முன்னேற்றக்கூடியவர்களாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மாதிரி எழுதணும். அப்புறமா அந்த 2வது பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எங்கேயும் எப்போதும் பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதில் வந்து அந்த அழகான ஆசை துறை அது வந்து இந்த சந்தத்தை வச்சு நான் எழுதிட்டேன், அது வெற்றி அடைஞ்சிச்சு.
உடனே வெற்றி என்ன பண்ணாருன்னா அடுத்த படம் வந்து ஆடுகளம் பண்ணும்பொழுது ஒரு முழு பாடல் நம்ம வந்து ரேப்லேயே செய்வோம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி மதுரைக்கு கொண்டு போயிட்டாரு. அங்கே ஒரு 15 நாள். ஆனால் அந்த 15 நாட்களில் நாங்கள் வந்து நானும் யோகிபியும் என்ன ஒரே ஒரு விஷயத்தை அவரும் கற்றுக்கிட்டார், நானும் கற்றுக்கிட்டேன்னா தமிழில் இருக்கக்கூடிய சந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து உலகத்தில் வேற எந்த இசைக்கும் வேற எந்த இசைக்கு வார்த்தையை இட்டு நிரப்புவதை விடவும் தமிழில் இட்டு நிரப்புவது வந்து அவ்வளவு சுலபமானதுங்கிறது வந்து அந்த 15 நாளில் யோகிபியும் ஒத்துக்கொண்டார், நானும் கற்றுக்கொண்டேன். ஏன்னா அவர் வந்து தானா நானா நானா வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படி சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சுட்டு 2வது அறிவு இருக்குன்னா 3வது அறிவுக்கு வெற்றிமாறன் வந்த பிறகு இல்லை அது ரைட்டு போர்க்களம்ங்கிறது ஆக்சுவலி நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா அப்படின்ட்டு வந்து அந்த 4-5 வரையை மாற்றிடுவார். திருப்பி வாழ்க்கை ஒரு போர்க்களம் நான் சொல்லிட்டு பாட்டே ஒரு போர்க்களம்னு கிளம்பிட்டேன். ஆனால் அந்த பாட்டு வந்து திரையில் வருகிற பொழுது இளைஞர்களால் வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக அது அமைந்தது. அது காரணம் என்னன்னா கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய கலை வடிவங்களை எல்லாம் சினிமாவுக்குள்ள கொண்டு வர மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கலைஞனால் மட்டுமே தான் முடியும். அது வந்து வெற்றிமாறன் மாதிரியான, ரஞ்சித் மாதிரியான, ஏன்னா அவருக்கு தத்துவ பின்புலம் இருக்கணும், அரசியல் அறிவுங்கிறத விட அரசியல் ஞானம் இருக்கும். அறிவுலாம் படிச்ச எல்லாருக்கும் அறிவு வந்துடும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த விடுதலை 2ல வந்து பொறுத்தது போதும் பொங்கின்ற ஒரு பாட்டை வந்து யோகி பாடியிருக்காரு. அந்த பாட்டை அவர் பாட வரும்போது முழு பாட்டு பாடுறாரு. அவர் இது வரைக்கும் முழு பாட்டு அப்படி பாடினதே இல்லை, அவர் ரேப் தான் பண்ணியிருக்காரு. அப்போ பாடும்பொழுது இந்த உச்ச ஸ்தாயில இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு இல்லையா, உச்ச மேலே போகும்போது சில வார்த்தைகள் வந்து உடஞ்சிடும். ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி குரலை வாங்கி போயிருக்கும். எல்லாரும் எல்லா பாட்டையும் பாடிட முடியாது. ஆண் பெண் சமம்னாலும் பாடகர்களை பொறுத்தவரைக்கும் ஆண் பெண் சமமாகவே தெரியாது. ஏன்னா சில ரேஞ்ச் வந்து பெண்கள் போயிடுவாங்க, ஆண்கள் போக முடியாது. அப்படிதான் வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு ஒரு ரேஞ்சுக்கு அங்கே போக முடியாது. ஆனால் குரல் வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி அமைப்பாங்க, இசை அமைக்கும் போது ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால இந்த ரெண்டும் வந்து பொறுத்தவரை ஆண் பாடக்கூடிய வரிகளை பெண்கள் சில இடங்களில் தொடர முடியும், பெண் பாடக்கூடிய இடத்த ஆண்கள் நிறைய இடத்துல தொடர முடியாது. ஆனால் யோகிபி மாதிரியான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மேல் ஸ்தாயில போகும்போது கூட குரல் உடையாது. அது வந்து இப்போ தப்பை அழித்திடும் தத்துவம் இல்லட்டும் அப்படின்னு அவர் ஒரு வழி பார்க்குறாரு. கொள்ளையடித்திட வந்தவனே சட்டம் சமைக்கின்றான், கொள்ளை கொடுத்திட எத்தனையோ திட்டம் வகுக்கின்றான், நித்தம் உழைப்பவன் செத்து பிழைக்கின்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியே இருக்காது அந்த வார்த்தையில. இந்த வார்த்தை வந்து வேகமாக சொல்லும் பொழுது இப்போ தினேஷ் வந்து இந்த இதில் வந்து நிறைய இடத்துல வந்து வேகமாக உச்சரிக்கிறார். அப்போ உச்சரிக்கும் பொழுது அது என்ன சொல்ல வராருங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும்னு என்னுடைய விருப்பம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது வேகமாக சொல்லணும், மாடர்னாக சொல்லணுங்கிறது வேற, அது சரியாக போய் சேர்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ரேப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதை அடுத்தடுத்த பாடல்களையும் நம்ம அதை செய்ய முடியும்னு நம்புகிறேன். இது பொதுவாகவே என்னென்னா இந்த மாதிரி மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து தோழர் செல்வா சொன்னது மாதிரி தான். ஒரு 60-70 இன்னும் 80 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற பாடல் நான் எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத அனுபவமாக இருப்பது வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய கூட்டம் தென்மணி சம்பவம் முடிவதற்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து ஆண்டுதோறும் அதுக்கு விழா எடுப்பாங்க. அந்த மாதிரி விழா எடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து K.A. குணசேகரன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு, மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா உன்னை போட அவனை போட 8 சாமோசனம் மனுஷங்கடான்னு ஒரு பாட்டு. ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. இந்த லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிற அந்த கூட்டத்தில் அவர் பாடும்போது அவர் குரல் வந்து ரொம்ப யோகிபி மாதிரி கணீர்லாம் இருக்காரு. ஆனால் அவர் பாடிக்கிட்டே வரும்பொழுது மொத்த கூட்டமும் உடைந்து போய் ஒரு இடத்துல அவர் பாடுவார், மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா உன்னை போல அவனை போல 8 சாமோசனம்ல மனுஷங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எரியும் போது எவமசரை புடுங்க போறீங்கன்னு ஒரு வரி இருக்காங்க. நாங்கள் எரியும் போது எவமசரை புடுங்க போறீங்கன்னு இருக்கும். அந்த 1,00,000 பேர் கண்களில் இருந்தும் ஒரு ஆவேசமும் ஒரு கண்ணீரும் ஒரு கோபமும் வெளிப்படும் பாருங்க. அது வந்து எந்த சினிமாவாலும் எந்த சினிமா பாட்டாலும் கொண்டு வரவே ஏன்னா மக்களுடைய உணர்வு. எந்த பாட்டு எழுதுன போதும் அப்படி ஒரு வரி எழுதணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனால் அது எழுத முடியாது, சென்சார் விட மாட்டாங்க. அது ஒரு பாட்டு வந்து ஜோக்கர் எழுதும்போது என்னங்க சார் அவங்க சட்டம் எழுதணும், அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் அது வந்து என்னன்னா என்னங்க சார் உங்க சட்டம் அப்படியே வரிசையை சொல்லிட்டே வரும் பொழுது எல்லாத்தையும்
சூறையாட சர்க்கார் கூட்டி கொடுக்குறான்னு போட்டேன். இந்த கூட்டி கொடுக்குறாங்கிறது கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாங்கிறது மானியத்தை கூட்டி கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனா சாதாரணமா சங்கத்துல வரும் பொழுது எல்லாத்தையும் சூறையாட சர்க்கார் கூட்டி கொடுக்குறானோன்னு பாட்டு வாங்கிட்டு பேச போயிட்டான். ஒரு வாரம் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சுருவாங்கன்னா இந்த அந்த கூட்டி கொடுக்குறாங்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க. அது ஏதாவது சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க. சென்சாரில் வந்து படத்தில் தானே நீங்கள் கட் பண்ண போகிறான், ஆடியோவில் இருக்கும் விட்டுரு அப்படின்ட்டேன். ஆடியோவில் இருக்காது. சென்சார் படம் பார்த்துட்டு அந்த சென்சார் அதிகாரி எழுந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சி இந்த மாதிரி சமூக பொறுப்பு மிக்க வரிகளோடு இருந்த ஒரு பாட்டையும் படத்தையும் இப்பதான் பாக்குறேன்னு அது மாதிரி அதிகாரிகளும் சர்ச்சையை அமைச்சிட்டாங்கன்னாக்கா நம்ம மானியம் கொடுக்குறத பத்தி இந்த மாதிரி கொலைகளை பற்றிலாம் நம்ம எழுத முடியாது. ஆனா இப்ப அப்படி முடியாது இல்லையா? அந்த அது மாதிரி அந்த தெம்புல தான் சிச்சியில போய் எழுதுறது. வெரி பாட்டு அனுப்பிட்டான் அந்த பாட்டு. அது மாதிரி ஒவ்வொரு பாடல் எழுதுகிற பொழுதும் அது இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து ஒரு பெரிய மரபு இருக்கு. இந்த மேடை பாடலுக்கு தனி பாடலுக்கு வந்து ஒரு பெரிய மரபு இருக்கு. அதுக்கு பெரிய சந்தை ஏற்படாம போயிருக்கே தவிர அந்த மரபு வந்து ரொம்ப முக்கியமானது. கே குணசேகரன், தலித் சுப்பையா, இப்படி மேடைகளில் வந்து கட்சி மேடைகளில் ஒரு கூட்டம் தொடங்குவதற்கு இன்னும் நாகூர் அணுகை பற்றியெல்லாம் கூட சொல்லணும். ஏன்னா அவருடைய குரல் தான் வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் மேடைகளில் அவர் வந்து பாடுறாருன்னா அவ்வளோ அந்த அந்த கூட்டத்தை வந்து அந்த மக்களை வந்து தயார் செய்யும். ஒரு ஒரு புரட்சிக்கோ அல்லது ஒரு மாற்றத்திற்கோ மக்களை அணி திரட்டி அவர்கள் வந்து ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு உருவாக்குறது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துறது இருக்கு இல்லையா? செல்வா சொன்ன மாதிரி இப்போ கூட்டம் நடத்துறதே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் தெருவில் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. விடிய 3 மணி வரைக்கும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுகிற போது அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு மாலை நேரத்து பல்கலைக்கழகம் மாதிரி பேசுவார்கள். இப்போ பேசுவதற்கு ஆற்றல் கிடையாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்படியே பேசினாலும் ஊடகங்கள் அதை எப்படி மாற்றி பிரித்து பண்றாங்கிறதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால வந்து இதெல்லாம் திரும்பவும் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். பிரேக் சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. நாம் தனி நபராக இந்த கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிப்பதற்கு ரொம்ப காரணம் வந்து என்னை மாதிரி ஒரு 10-15 பேர் தான் மற்ற எல்லோரும் ரொம்பவும் இளைஞர்களாக அடி வாங்குவதற்கு தயாராக இருக்கிறீங்க. செல்வாவின் வேண்டுகோளின்படி சீரடி அரங்கத்தில் கூட்டம் போடுவதற்கு அதான் சீரடி அரங்கம் பீச்சில் இருந்துச்சு. அந்த கூட்டம் போடுவதற்கு ஒரு புரட்சியை அவர் கிளம்பியிருக்காரு. செல்வாவிடம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் வந்து பல காணொலிகள் நான் பார்க்குறேன், போலீஸ்காரெல்லாம் அவர் அடிச்சிருக்கிறாரு. ஆனா அவரை வந்து நீங்க போகக்கூடாது. கூடுதலாக ரொம்பவும் சரியாக வழிநடத்தக்கூடிய தோழராக செல்வா இருக்கிறார். அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க உருவாக்கி கொண்டு இந்த போர் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஏதோ புதுசா இன்னைக்கு ஏதோ பிரேக் த சைலன்ஸ்னு சொல்றோம். நல்லா பாருங்க, பாரதிதாசன் எப்போ எழுதியிருக்கிறாரு, புதியவர் உலக செய்வோம் கெட்ட உலகினை வேரோடு சாய்ப்போம். அந்த கெட்டங்கிற ஒரு சொல்ல மாத்திட்டா இருப்பாங்க. போரிடம் உலகினை வேரோடு சாய்ப்போம்னே கரெக்ட் தான். போர்னா கெட்ட போர் ஒன்று இருக்கு, நல்ல போர் ஒன்று இருக்கு. நாம் செய்வது நல்ல போர், அவர்கள் செய்வது கெட்ட போர். கெட்ட போரிடம் உலகினை வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிற நீங்க வந்து நம்மளுடைய பாவேந்தர் இருக்கட்டும் அல்லது ஏனைய எல்லா கவிஞர்களையும் நீங்க எடுத்துட்டா அந்த சொற்களை நீங்க வந்து எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அரசியல் படிப்பினை. ஒரு வரியை வந்து அவங்க எவ்வளவு அந்த பாட்டு முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கும். அதுல ஒரு வரி எழுதிப்பாரு, இயல் பொருள் மறுத்திடில் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அதாவது எழுத்துடைய பொருள் சரியா வரலன்னா அதை விட்டுடணும், எப்ப சரியா வருதோ அப்பதான் அதை ரசிக்கணும் அப்படின்னு இருக்கிறது. இயல் பொருள் இருக்கும்ல, நீங்க அந்த பாட்டை முழுசா போய் கேளுங்க, திரைப்பட பாடல கூட அது வந்து அது மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 வரிகளுக்குள்ள நம்மளுடைய கவிஞர்கள் வந்து அவ்வளவு ஆச்சரியகரமான சிந்தனைகள் எல்லாம் கொட்டி கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் பின்னாடி போனீங்கன்னா சங்க இலக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவன் அடிதலும் துறைதலும் புதுவகை என்று இவ்வுலகத்து இயற்கைன்னு தான். ஒருத்தனை அடிச்சுக்கிறது வந்து புதுசாக ஒன்றும் கிடையாது, அது இயற்கைன்னு சொல்றான். ஆனால் அப்படி இயற்கை கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இயற்கையாக இருந்துக்கலாம், சிற்றரசில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இயற்கைன்னு சொல்லலாம். வல்லாதிக்கம் கொண்ட அரசு ஒரு சின்ன நாட்டை நோக்கி குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வீசி அழிக்கிறதுனா அதெல்லாம் வந்து உலகத்து இயற்கை என்று விட்டுவிட முடியாது. சங்க புலவனே சொன்னாலும் அப்படி தப்பாகவும் நம்மளால எழுதி வச்சிருக்கிறோம். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை தாண்டி கம்பர் சொல்வது மாதிரி தான், யாரோடும் பகை கொள்ள நின்ற பிறகு போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதை நோக்கி நாம் எல்லோரும் நிறைய